வணக்கம். எல்லையற்ற கருணையுடைய குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வந்திருக்கிறார். இதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளவு நன்மைகள் தீமைகள் என்பதை சொல்ல இருக்கிறோம். அதை மதிப்பெண் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இந்த மதிப்பெண் உங்கள் பிறந்த நேர ஜாதகத்தை பொறுத்து 10 மதிப்பெண்கள் கூடவோ குறையவோ செய்யும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தசா புத்தி, திசை என்ன புத்தி என்ன என்பதை பொறுத்து இந்த மதிப்பெண்கள் குறையவோ கூடவோ செய்யும். ஆனால் 10 மதிப்பெண் அளவில்தான் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிரச்சனை, என்ன நன்மை இப்பொழுது பார்க்கலாம். கன்னி ராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கே குரு பகவான் வருகிறார். இது சிறப்பானதல்ல. உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தேவையற்ற செலவுகள் வரும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே 12ஆம் இடத்திலே இருக்கிற ராகுவினாலே தூக்கம் குறைந்து போய், நிம்மதி குறைந்து போய், வீண் செலவுகளால் பாதிக்கப்பட்டு பல சிரமங்களை பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த குரு பகவானும் இப்பொழுது பிரச்சனை பண்ணுகிறார். எனவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உத்தரத்திற்கு 51 மதிப்பெண்களைத்தான் தருகிறார். சித்திரைக்கு 53 மதிப்பெண்களை தருகிறார். அஸ்தத்திற்கு 55 மதிப்பெண்களை தருகிறார். எனவே கன்னி ராசிக்கு, உங்கள் ராசிக்கே வந்திருக்கிற குரு பெயர்ச்சி இது சிறப்பான குரு பெயர்ச்சி இல்லை. ஆனால் 3ஆம் இடத்திலே இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தட்டி தடுமாறி முட்டி மோதி ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அது அவ்வளவு எளிதாக இருக்காது. 6ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவானால் உங்களுக்கு எதிரி தொல்லையும், வியாதி தொல்லையும், கடன் தொல்லையும் இல்லாமற் போகிறது. எதிரி தொல்லை இல்லை, கடன் தொல்லை இல்லை, வியாதி தொல்லை இல்லை. ஆனால் குரு பகவானால் ஆரோக்கிய குறைவு அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். பெருசாக இருக்காது, ஆனால் அவ்வப்பொழுது உடல்நல பாதிப்பு இருக்கும், வீண் செலவுகள் இருக்கும். எனவே ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் அப்படி இருக்கும். கேது பகவான் உதவி செய்வார், குரு பகவான் தொல்லை பண்ணுவார். இந்த ரெண்டையும் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய காலகட்டத்திலே வந்திருக்கிறீர்கள். சனியும் கேதுவும் உங்களுக்கு பல உதவிகளை செய்வார்கள், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குருவினால பிரச்சனைகள் இருக்கிறது என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. செலவு பண்ணுறப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்க. ஏன், நீங்கள் இரக்கமுள்ள மனசுக்காரர், அதனால் ரொம்ப யோசித்து பண்ணுங்க. செலவு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக செலவு பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும், ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் பிடிச்ச சாமிக்கு பிடிச்ச கோயிலில் பசுனை தீபம் போடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. தினமும் விநாயகர் அகவல் முழுசாக படிங்க. சுந்தரகாண்டமும் அபிராம அந்தாதியும் ஒரு பக்கமாவது படித்து பாருங்க. ஏழைகளுக்கு உளுந்து வடை செய்து கொடுங்க. நீல நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தாருங்கள். நெய், பருப்பு, எள் கலந்த சாதத்தை காக்காக்கி வைங்க. இந்த பரிகாரங்களை எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குரு பயிற்சியிலிருந்து, இதனால் வர்ற தொல்லையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. சில விஷயத்தில் கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பிரார்த்தனை பண்ணுனா தப்பிச்சுக்கலாம், அவ்வளவுதாங்க. நேயர்களே, இந்த குரு பயிற்சி 6 ராசிகளுக்கு நன்மைகளை தருகின்றன. ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 6 ராசிகளுக்கு பல நன்மைகளை தரும். ஆனால் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமான குரு பயிற்சி. என்னென்னா, ராகுவை விட்டு குரு விலகி விட்டதாலும், கேதுவை பார்க்காமல் போவதாலும் ராகு கேது பகவானால் தொல்லைகள் அதிகமாகும். அதுதான் பிரச்சனை. சனி பகவானையும் குரு பார்க்கவில்லை. எனவே குருவின் பார்வையிலிருந்து இந்த 3 கிரகங்களும் தப்பிச்சிருச்சு. சனி, ராகு, கேது 3 கிரகங்களும் குருவின் பார்வையிலிருந்தும் தப்பிச்சிருச்சு, குருவின் சேர்க்கையிலிருந்தும் தப்பிச்சிருச்சு. அப்போ குரு பகவான் நன்மை செஞ்சால் கூட இந்த 3 கிரகங்கள் தீமைகளை செய்வதற்கு காத்திருக்கின்றன. எனவே வழிபாடுகளை நம்ம முறையாக செஞ்சிடணும். தினமும் காலையில் 6:30 மணிக்குள்ள வீட்டில் கிழக்கு நோக்கி பசுனை தீபம் போடுறது ரொம்ப முக்கியம். வீட்டில் யாராவது ஒருத்தர் குளித்து முடிச்சுட்டு தீபம் போடணும் வீட்டில். அதே மாதிரி சாயந்தரத்தில் 5லேருந்து 6க்குள்ள பசுனை தீபத்தை வீட்டில் போடணும். தினமும் ஒரு கோயிலில் பசுனை தீபம் போடணும். அமாவாசைக்கும் தமிழ் மாத பிறப்புக்கும் குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயம் போகணும். பிற்பகல் 12லேருந்து 3 மணிக்குள்ள அங்கே பசுனை தீபம் போடணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி எல்லாம் தரணும். இதனால் ராகு சனி தோஷங்கள் விலகும்.
இப்போ பாருங்கள், ரிஷபத்துக்கு குரு பகவான் ரொம்ப உதவியாக இருக்கார். ஆனால் ராகு அந்த உதவியை தடுப்பார், சனி அந்த உதவியை தடுப்பார், கேது அந்த உதவியை தடுப்பார். எனவே இந்த 3 கிரகங்களுக்கும் பரிகாரம் செஞ்சாதான் குரு பெயர்ச்சியினுடைய முழுமையான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் சிம்மத்துக்கும், அதே மாதிரி தான் விருச்சிகத்துக்கும், அதே மாதிரி தான் மகரத்துக்கு. மகரத்துக்கு சனி உதவியாக இருந்தால் கூட கேது உதவியாக இல்லை, ராகு உதவியாக இல்லை. மீனத்திற்கு கேது பகவான் உதவியாக இல்லை. சிம்மத்திற்கு சனியும் ராகுவும் கேதுவும் உதவியாக இல்லை. விருச்சிகத்திற்கு சனியும் ராகுவும் உதவியாக இல்லை. இப்படி குரு உதவியாக இருந்தால் கூட மற்ற கிரகங்கள் உதவியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். குரு பகவான் ஒருத்தர் மட்டும் எல்லா நன்மைகளையும் தந்துட முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறோம், இப்போ 6 ராசிகளுக்கு நன்மைகள் இருந்தால் கூட மற்ற 3 பெரும் கிரகங்களான சனி ராகு கேதுவினாலே தொல்லைகள் இருக்கின்றன. அதனால தான் சொல்கிறோம். இப்போ ரிஷபத்திற்கு சனி ராகு கேது 3 கிரகங்களும் தொல்லை செய்ய காத்திருக்கிறன. எனவே அவங்க வழிபாடு செஞ்சிடும். அதே மாதிரி சிம்மத்திற்கும் சனி ராகு கேது தொல்லை செய்கிறது. விருச்சிகத்திற்கு சனி பகவானும் ராகுவும் கேதுவும் தொல்லை செய்கிறார்கள். மகரத்திற்கு ராகு பகவான் கேது பகவான் உதவியாக இல்லை. மீனத்திற்கு கேது பகவான் உதவியாக இல்லை. சனி பகவான் அவ்வளவு உதவியாக இல்லை. எனவேதான் குரு பெயர்ச்சியினாலே நன்மைகள் பெறுகிற இந்த 6 ராசிகள் கூட மற்ற கிரகங்களினாலே தொல்லை பெறுகின்றன என்பதனால் மற்ற கிரகங்களுக்கு வழிபாடு சரியாக செய்துவிட்டால் நல்லது நடக்கும். அதே மாதிரி பிறந்த நேரத்தில் இருக்கிற ஜாதகத்தில் திசை என்ன புத்தி என்ன என்பதை பொறுத்து நமக்கு குரு பெயர்ச்சியினுடைய நன்மைகள் தீமைகள் அதிகமாகும். மொத்தத்திலே இந்த குரு பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மையை தர நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.